வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான் தோழி. அதாவது ரொம்ப நாளாக எனக்கு ஓவலேஷன் நடக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கருமுட்டை வளர்கிறதுல தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ரெமெடின்னு கூட சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ண நிறைய சகோதரிகளுக்கு இப்போ குழந்தைகளே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஓவலேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த ஒரு அற்புதமான ரெமெடியை நம்ம தயாரிக்கிறதுக்கு 3 பொருள் போதும். 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர், அதுக்கப்புறம் 4 வெண்டைக்காய். இது இருந்தாலே போதும். இந்த ரெமெடியை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம நிறைய ரெமெடி பார்க்கும்பொழுது எந்த கடையில் கிடைக்கும்க்கா, இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு தெரியலையேக்கா, இந்த மாதிரிலாம் கேட்பீங்க இல்லையா? ஸோ இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெகுலராக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காயை வச்சு இந்த ரெமெடியை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப விலை மலிவாக நம்ம இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்மளால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக்க முடியும். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு ஜூஸ் டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4 பிஞ்சு வெண்டைக்காயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின வெண்டைக்காய் எடுக்கும் பொழுது குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இது சில பேருக்கு எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும் பொழுது கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு பிஞ்சு வெண்டைக்காயாக வாங்கிக்கோங்க. இதை அந்த வாட்டர் எதுவுமே சூடெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. வெறும் தண்ணி, நார்மல் தண்ணியில் இந்த வெண்டைக்காயை ஒரு 4 பீஸ் 5 பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது ரொம்ப குழகுழப்பு தன்மை வந்துடும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொமட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வெண்டைக்காயை ஒரு 3 பீஸ் 4 பீஸாக போட்டுக்கோங்க. இல்லை நீட்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு 10 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அப்போது நம்ம இரவில் ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இரவில் இந்த வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் ஊற வச்சு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த வெண்டைக்காயை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லை வெண்டைக்காயும் எனக்கு பிடிக்கும், அந்த ஸ்மெல் பிடிக்கும், நான் சேர்த்தே சாப்பிட்டுக்கிறேன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நீங்கள் இந்த தண்ணி குடிச்சிங்கனாலே போதுமானது. இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிக்கோங்க. எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும். குடிச்சு முடிச்சு ஒரு 1/2 hourக்கு வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். இந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருது, அதுவும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதா இல்லையானே டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஓவலேஷனை நேச்சுரலாக பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதுக்கு அடுத்து க்ளோ வாட்டர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ க்ளோ வாட்டரை விட இது நல்லா நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வஜைனல் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கும்பொழுது கூட ரொம்ப பெயினாக இருக்குது, இச்சிங்காக இருக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி எனக்கு ஆகுது, ஒரு ட்ராவலிங் இருக்கும்போது அடிக்கடி வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த தொந்தரவுகளிலிருந்து விடுபடுறதுக்கும் இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கும் பொழுது நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களாக இருக்கட்டும், அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஃபோலேட்டாக இருக்கட்டும், உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை பல மடங்கு நல்லா வளர்த்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு ஜாயிண்ட் பெயின் 30 இயர்ஸ்க்கு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடுது. ஈவன் காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இப்போல்லாம் நிறைய அந்த ஜாயிண்ட் பெயின் வருது, முட்டி வலி வருது, இடுப்பு வலி வருது. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். வயதானவர்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஓக்ரா வாட்டர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். சும்மா 1 நாள் 2 நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொன்னோம்னா இது நேச்சுரல் ரெமெடி. நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ ஒரு மெடிசன் எடுக்கிறோம், இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறோம், இன்ஜெக்ஷன் பண்ண உடனே நமக்கு அந்த ஹார்மோனோட எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் அதில் சைடு எஃபெக்ட்டும் சேர்ந்து நமக்கு வரும். ஆனால் நேச்சுரலை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கும் பொழுது தொடர்ச்சியாக தான் எடுத்துக்கணும். ஆனால் எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது. ஆனால் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் சீக்கிரமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
வச்சுக்கோங்க. அதே போல் உடல் சூடு அதிகமாக இருக்குது, ரொம்ப உடல் சூடாகிட்டே இருக்குது, உள்ளங்கால் கூட எப்போவுமே சூடாகவே இருந்துக்கிட்டே இருக்குது, என்னோடய பாடி ஹீட் நானே வந்து ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வெண்டைக்காய் வாட்டர் எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனையும் சரியாகும். பாடி ஹீட் இருக்கிறதுனாலே கூட ப்ரெக்னென்சி சில சமயத்தில் நமக்கு தள்ளி போகும். அதுவும் ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய ஒயிட் டிஸ்சார்ஜ், இன்ஃபெக்ஷன்ஸ், உடல் சூடு எல்லாத்தையுமே குறைத்து சீக்கிரமே உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேட்லேருந்து ஓவுலேஷன் டேட் வரைக்கும் எடுத்திங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் இது எடுக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா ஓவுலேஷனுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் தான் இது நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் அந்த 15 டேஸ், அதாவது உங்களுடைய ஓவுலேஷன் டேட் வரைக்கும் மட்டும் எடுத்திங்கனாலே இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அடுத்த பீரியட் சைக்கிள் வர வரைக்கும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. கான்ஸ்டிபேஷன் இருந்தால் என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதனால் ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வந்து புதுசாக உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். அதாவது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை ஹார்மோன் சமநிலை இல்லாத போகிறதுனால தான் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது, அதாவது ஓவுலேஷனுக்கு தேவையான ஹார்மோன் சுரக்க மாட்டேங்குது, கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் சுரக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களும் இந்த ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கும் பொழுது ஓவுலேஷனுக்கு தேவையான ஹார்மோன் எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக வந்து சுரந்து ஓவுலேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸில் க்ளோ வாட்டர் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? க்ளோ வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எல்ஹெச் ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணும், இதனால் நமக்கு ஓவுலேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போல் தான் இந்த ஓக்ரா வாட்டரும் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது ஓவுலேஷன் ஆகிற சமயத்திற்கு அந்த ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓக்ரா வாட்டர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கிராம்பு தண்ணியோட ஸ்மெல்லு வந்து பிடிக்காமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா சில சமயத்தில் கிராம்பு எப்படி குடிக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம், ஏன்னா அது வந்து ஃபுட்டு இல்லை. ஆனால் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஒரு காய்கறி வகை தான். ஸோ இதில் வந்து ரெமெடி எடுக்கிறதுல நமக்கு எந்த பயமும் இருக்காது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு சில தோழிகள் சொல்லியிருக்காங்க, கிராம்பு வாட்டர் எடுத்துக்கும் பொழுது எனக்கு அஜீரண பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்டு, அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இந்த ஓக்ரா வாட்டர் நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. கட் ஹெல்த்துக்கும் உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த ட்ரிங்க்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 சைக்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீரியட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓவுலேஷன் வரைக்கும், அதே போல் அடுத்த பீரியட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஓவுலேஷன் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிற தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.